சாரே, ஆ சிதம்பரநாதனையும் செண்பகமூர்த்தியும் கொலை பண்ணது நானா? மூணாவதா ஆ இன்ஸ்பெக்டர் அழகப்பனையும் கொலை பண்ண போறேன் சாரே. இப்படி எனக்கு ஒரு ஆள் ஆள் நம்பரை ட்ரேஸ் செஞ்சப்போ ஃபோன் கட் ஆயி சாரே. இப்போ எந்த செய்ய சாரே? எடோ கல்லா அதிர்ச்சியாயல்லே. உடனே அந்த அளவு பண்ணி பாதுகாப்பு கொடுங்க. ஐயோ சாரே, அப்போ யாரை கொலை பண்ண முடியாது சாரே. அதானே நமக்கு வேணும். ஓ அது இல்லை சாரே. தேங்க்யூ சார். கேசவன், பாதுகாப்பு வேண்டாமா சாரே? நாம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது வெளியே தெரிய வேண்டாம். அது എന്താ சாரே? போலீஸ்காரங்களே பாதுகாப்பு கொடுக்கறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவமானம். ஒன்னா நம்பர் சாரே. அதே சாரே, சில உண்மைகள் வெளியே தெரிஞ்செങ്കിൽ கஷ்டம் சாரே. கொடுக்குறேன் சார். தேங்க்யூ சார். கொலை பண்ண போறானா? என்ன சார் சொல்றீங்க? நீங்கள் கவலைப்படாத அழகப்பன், கொலகாரன் யாரும் எனக்கு அறியும். தெரிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டியது. அதே கண்டிப்பாயிட்டு இன்னும் 24 மணி நேரத்தில் ஆளை நான் அரெஸ்ட் செய்யும். பின்ன நோக்கான் அழகப்பன் ഈ தமிழ்நாடே அதிர்ச்சியில் ஆடி போகும். எடோ கல்லா காசி பாடா. ஏட்டையா குளிரு கொலை நடங்குது ஏட்டையா. யோ நீ வேற கொலைகள்ன்ட்டு வாய முடியா? நிறுத்துறா நிறுத்துறா. யாரா நீ? என் பேர் சாந்தகுமார் சார். இங்கே தான் 15ஆம் நம்பர் வீட்டில் குடியிருக்கேன். எங்க போயிட்டு வரேன்? படத்துக்கு போயிட்டு வரேன். டிக்கெட்டை காட்டு. இந்தாங்க. சரி கிளம்பு. டேய் நில்றா. போலீஸ்னா சந்தேகப்பட்டு நீங்க தானே சொன்னீங்க. சந்தேகப்பட்டு தானே விசாரிச்சேன். இவனை சந்தேகப்பட்டீங்க. இவன் வச்சிருக்கிற டிக்கெட்டை சந்தேகப்பட்டீங்களா? என்னையா சொல்ற? இந்த டிக்கெட்ல இவன் தான் படம் பார்த்தான். என்ன சாட்சி? அட என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ கூட அறிவாளி ஆயிட்ட? ஏய் உண்மையை தான் சொல்றியா இல்ல ரீல்கள் விடுறியா? இப்படிலாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஆபரேட்டருக்கே தெரியாம கிளைமேக்ஸ் இல்ல தூக்கிட்டு வந்தேன். மொக்க மொக்க. எடோ காசி விஸ்வநாதா, ஒரு போலீஸ்காரன் செக்யூரிட்டி கொடுத்தாங்களா அவமானம் இல்லை? ஒரு சிபிஐ ஆஃபீஸர் போலீஸ்காரனை கொல்லான் மாத்திரம் பாலர கௌரவம். நோக்கான் நீ எப்படி இயாளை கொலை செய்யான்? கொலகாரன் വന്നു. சார் நீங்கள் என்ன சார் ഈ நேரத்தில் விட வந்தோம்? ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? ஐயோ சார் நீங்கள் வரணும் சார். ஆமாம், பாதுகாப்பு ஏற்பாடுலாம் எப்படி இருக்கு சார்? ഈ ഏരിയയിലെ എല്ലാ സ്ട്രീറ്റിലും நம்ம ஆள் செக்யூரிட்டி ഉണ്ട് சார். சந்தேகப்படுற மாதிரி யாரா வந்தா இமிடியேட் அரெஸ்ட் ചെയ്യാൻ പറഞ്ഞു சார். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? ஆயாள் அழகப்பன் மாத்திரம் അവിടെ ഉണ്ട് சார். மற்ற ஆளெல்லாம் கொடைக்கானல் டூர் போய். ஓகே கேசவன், நம்ம ஆளுகள்லாம் உஷாரா இருக்காங்களான்னு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க. ரவுண்ட்ஸோ? அப்போ ഇവിടെ சார்? இங்கே நான் பார்த்துக்கிறேன். ஓ நீங்கள் ഇവിടെ பார்க்குறீங்கல்ல, நானும் பார்க்குறேன் சார். ரவுண்ட்ஸ் போய். டிரைவர் சார் வண்டி எடு. எஸ் சார். stop. ഇതടാ നീ ഇവിടെ ഞാൻ ഇപ്പോൾ വരും സാർ. അപ്പോൾ റൗണ്ട്സ് പോകുന്നു പറഞ്ഞു. ഇത് പോവാണ്ടാന്ന് പറയില്ലല്ലോ. ഇരിക്കടാ. എടാ കാശി കല്ല, ഞാൻ വരൂടാ. ഓ കൊള്ള റെഡിയാവാനല്ലേ കാശി വിശ്വനാഥ. ഇവിടെ കേശവൻ നായരും റെഡി ആയിട്ടുണ്ട്. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഈ ആള് കൊല ചെയ്യ നല്ല നേരം നോക്കാനല്ലേ? കളികാലണ്ട കേശവ. வாங்க காசி விஸ்வநாதன் சார். ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? கதவெல்லாம் பூட்டி இருக்கு. உள்ள எப்படி வந்தீங்க? நான் காசி விஸ்வநாதன் இல்லை, பேரரசு.
ഈ ആള് തന്നെ സാർ. ഈ ആൾ சொன்னதை நம்பி நான் നിങ്ങളെ சந்தேகப்பட்டேன் சார். ஒரு மினிட் சார். இது எந்த வாயில பிளாஸ்டரி? திறந்தா மூடவே மாட்டேன்றான் சார். அதான் மொத்தமா ஒட்டிட்டேன். கட் பண்ணிடலாமா? ஆஹா வேண்டாம். எடுக்கான். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? தகவலை ரகசியமா வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி பகிரங்கமா கொலகார முன்னாடி வந்து நிப்பாட்டீங்க. சத்தியம் പറടാ. സാറേ ഇയാൾ കൊല ചെയ്തത് ഞാൻ കണ്ടു. ஓ இப்போ மலையாளத்துல புழுவுறியா? எந்த பாசையில வேணாலும் சொல்லுவேன், இவர்தான் கொலகாரன், இவர்தான் கொலகாரன், இவர்தான் கொலகாரன். ஏய் பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா? உண்மையை திரும்ப திரும்ப சொன்னா பொய்யாடுமா? ஏண்டா கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிற ஃப்ராட் நீ சொல்றத நான் நம்பணுமா? கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சா ஃப்ராடா? அப்ப காசில விக்ரம் நடிச்சாரு அவரு ஃப்ராடா? ராஜபுரம்ல கமல் நடிச்சாரு அவரு ஃப்ராடா? எடா இங்கனெல்லாம் கள்ளம் பறிஞ்சு போலீஸ்காரல ஏமாத்தி கொலைகாரனுக்கு சகாயம் செய்யல. சார் நான் வாசிக்கிற ஹார்மோனிய பெட்டி மேல சத்தியமா சொல்றேன் சார். நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். ஏய் நீ கல்லாப்பட்டி மேலே சத்தியம் பண்ணாலும் சரி நாங்க நம்ப தயார். எடா சத்தியம் പറടാ. அவன் உண்மையை தான் சொல்றான். சார் എന്താ சார் என்ன கன்ஃபியூஸ் ചെയ്യുന്നത്? சார் இயாள் ஒரு ஃப்ராடான. அவன் ஏமாத்தி பொழைக்கிறவனா இருந்தாலும் தொழிலை மதிக்கிறவனா இருக்கான். அதனால தான் அவன் வாசிக்கிற 6 மணி பெட்டி மேல சத்தியமா சொல்றான். அவன் சொல்றதுல கண்டிப்பா உண்மை இருக்கும். சார் பச்சை ஆள் நீங்கள கொலைகாரன்னு சொல்லுது சார். அவன் சொல்ற வார்த்தை தான் தப்பு கேசவன். கொலகாரன் நான் இல்ல, கொலகாரன் என்ன மாதிரியே இருக்கான். அதான் உண்மை. நீங்கள போல உள்ள ஆளு பின்ன ஆளை எப்படி கண்டுபிடிக்கான் சார்? அதான் நான் இருக்கேனே. சார் நம்ம கிரைம் லிஸ்டில் நீங்கள மாதிரி உள்ள ஆள் யாரும் இல்லையே சார். உருவத்துல என்ன மாதிரி இருக்கான்னா சின்ன வயசுலயும் என்ன மாதிரி தான் இருந்திருப்பான். அடுத்தடுத்து 3 போலீஸ் அதிகாரிகளை கொலை பண்றான்னா சின்ன வயசுலயும் அவன் கிரிமினலா தான் இருந்திருக்கணும். என்னோட சின்ன வயசு போட்டு அவன் ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவனை பத்தின ஏதாவது தகவல் கிடைக்கும். சார் நீங்க பறஞ்சது 100% கரெக்ட் சார். நீங்கள போல ஒரு ஆளு 15 வயசுல 2 வருஷம் சிறு தப்பல் இருந்து சார். மேடம் அந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க. பேரரசு பாண்டியன், சன் ஆஃப் சக்கரவர்த்தி பாண்டியன், பாஞ்சாலங்குறிச்சி. அட வாங்க சின்னையா, என்ன சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க? டேய் சின்னையா ரொம்ப ரெடி பண்ணு. டேய் முத்து ஒன்ன தாண்டா. நான் உங்க சின்னையா இல்ல, உங்க சின்னையா மாதிரியே இருக்கிற சிபிஐ ஆபீசர். சென்னையில அடுத்தடுத்து 3 போலீஸ் அதிகாரிகளை கொலை செஞ்சது உங்க சின்னையா தான் தெரிஞ்சது. அவன் எங்கே இருக்கிறான், எதுக்காக இந்த கொலைகளை செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க பேரு? காசி விஸ்வநாதன். காசி நீங்க பிறந்த ஊரா? என்ன வளர்த்த ஊர். நீங்க வர வேண்டிய ஊருக்கு தாயா வந்திருக்கீங்க. நீங்க எந்த கதையை தேடி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க சொந்த கதையே எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? வாங்கயா. இவர் யார் தெரியுமா? சக்கரவர்த்தி பாண்டியன். இந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கே சக்கரவர்த்தி. குல தெய்வத்துக்கு அடுத்தபடியா எங்க ஜனங்க கும்பிடுற மனுஷ தெய்வம் இவர். வேற யாரும் இல்ல, உங்களோட பெத்த அப்பா. பாஞ்சாலங்குறிச்சியில பிறந்த இந்த இளவரசு பாண்டியன் எப்படி காசி விஸ்வநாதனா மாறினீங்கன்னு தெரியுமா?
शांति शांति ब्रह्म शांति सर्वगुण शांति शांति प्रतिरेखा पुरुष ஏய் பார்த்து விளையாடுங்க மறுபடி இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. என் அன்னபூர்ணிக்கு இந்த காசில வந்து திதி கொடுக்கணும்னு நினைச்சது 5 வருஷம் கழிச்சு இப்பதான் நிறைவேறிருக்கு. அது அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போதான் எல்லாமே நடக்கும். பெத்து போட்ட மவராசி அடுத்த நிமிஷமே உசுர விட்டா. பெத்த முகத்தை பார்க்காமலே பிள்ளைகளும் வளர்ந்து வச்சுங்க. வரலாமா? வரலாம். டேய் பேரரசே, எங்கடா இருக்க? பேரரசே, நான் கண்டுபிடிக்கட்டுமா? கண்டுபிடிச்சிடுவேன். சொல்லுடா என் பிள்ளைக்கு சொல்லுடா. டேய் சொல்லுடா. டேய் என் பாண்டியக்கு சொல்லுடா. என் சொத்து பூரா உனக்கு கொடுத்துறேன். சொல்லுடா. டேய் சொல்லு. டேய் 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 சொல்லுடா. டேய் டேய் பாண்டியா. காசிக்கு போனா தான் மனசுக்கு பிடிச்ச எதையாவது விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க ஐயா தம் மனசு பூரா நிறைஞ்சிருந்த 2 உசுர்ல ஒரு உசுரை விட்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க ஐயா தான் சொந்த உசுரையே இந்த மண்ணில் போயிடுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு.